தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் அதிமுக வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்டது. நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான போது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் என்று ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும், தேர்தல் நடைபெறும்போது வேட்பாளர் யார் என்று அறிவிப்போம் என்றும் கூறினார். இதுகுறித்து கடந்த மார்ச் 4ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியபோது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்கவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. யார் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் என்பதை அந்த நேரத்தில் தலைமை கழகம் உங்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேமுதிகவுக்கு கடந்த கூட்டணி எப்ப ராஜ்யசபா அதெல்லாம் உரிய நேரத்தில், அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம், புரியுதா? அது யார் சொன்னா? நாங்கள் தான் சொன்னோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் தான் சொன்னோமா? யாரும் சொல்கிற கேள்வி எங்களை கேட்காதீங்க சார். நாங்கள் ஏதாவது வெளிப்பட்டணுமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல. தேர்தலில் என்ன வெளியிட்டோம் படித்து பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். இதையடுத்து மறைந்த விஜயகாந்தின் எக்ஸ் பக்கத்தில் சத்தியம் வெல்லும், நாளை நமதே என்று பதிவிடப்பட்டு உடனடியாக நீக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பேட்டி குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது பிரேமலதா கைகளை கூப்பி வணங்கிவிட்டு சென்றுவிட்டார். இந்த சூழலில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ், நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்தது உண்மைதான் என்று உறுதிபட கூறியுள்ளார். மேலும் 2009 முதல் மக்களவை தேர்தல்களில் போட்டியிட்டு வந்த தான் மாநிலங்களவை சீட் தருவதாக அதிமுக உறுதியளித்ததால் தான் மக்களவை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நேரம் வரும்போது அனைத்தையும் வெளிப்படையாக பேசுவேன் என்றும் எல்.கே. சுதீஷ் கூறியுள்ளார். எல்.கே. சுதீஷின் இந்த பரபரப்பு பேட்டியால் அதிமுக தேமுதிக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.